திருச்சிற்றம்பலம். இன்று நாம் பார்க்க போவது தேவார பாடல் பெற்ற சிவ திருத்தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் 130வது தலமான திருச்சிவபுரம் என்ற சிவபுரம் ஆகும். இங்குள்ள இறைவனின் பெயர் சிவபுரநாதர், பிரம்மபுரிநாதர். இறைவி பெயர் சிங்காரவல்லி பெரிய நாயகி. தேவாரப் பாடல்களில் சம்பந்தர் புவம் வழி கனல் புனல், இன்குரல் இசைகளும், கலைமலி அகல் என்ற பாடல்களையும், அப்பர் வானவன் கான் வானவர்க்கும் என்ற பாடலையும் இத்தலத்தில் பாடியுள்ளார்கள். இத்தலம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் சாக்கோட்டை என்ற இடத்தில் இருந்து பிரிந்து செல்லும் ஒரு கிளைப்பாதையில் சுமார் 3 கிலோமீட்டர் சென்றால் அடையலாம். கும்பகோணத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருமால் வெள்ளைப்பன்றி வடிவிலிருந்து பூஜித்து பெயர் பெற்ற தலமாகும் இத்தலம். இவ்வூரில் பூமிக்கடியில் ஓர் அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனாலேயே ஞானசம்பந்தர் முதலியோர் இத்தலத்தில் நடக்காமல் அங்க பிரதட்சணம் செய்து சுவாமியை தரிசித்து பின்பு ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று பெருமானை பாடியதாக வரலாறு கூறுகிறது. அவ்வாறு பாடிய இடம் இன்று சுவாமிகள் துறை என்று அழைக்கப்படுகிறது. அங்க பிரதட்சணம் செய்யும் ஒரே சிவன் கோயில் இது என்று சொல்லப்படுகிறது. சிவபுரம் என்று சிவபெருமானின் நாமத்தினை கொண்டு அழைக்கப்படும் சிறப்பினை பெற்ற ஒரே தலம் இதுவேயாகும். கிழக்கு நோக்கி உள்ள இவ்வாலயம் ஒரு 5 நிலை ராஜகோபுரத்தையும் 2 பிரகாரங்களையும் உடையதாகவும் அமைந்துள்ளது. ராஜகோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் உள்ள 2வது பிரகாரத்தில் கொடிமரத்தையும் கொடிமர விநாயகரையும் காணலாம். இந்த பிரகாரத்தின் வலதுபுறம் பைரவர் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. 3 நிலை உள்ள 2வது கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் முதல் பிரகாரம் உள்ளது. உள்கோபுரத்தில் உட்சுவரில் சன்னதியை பார்த்தவாறு சூரிய சந்திரரின் உருவங்கள் உள்ளன. எதிரே முன்மண்டபம். அதன்பின் இறைவன் கருவறையில் கிழக்கு நோக்கி சுயம்புமூர்த்தியாக காட்சி தருகிறார். மூலவர் கம்பீரமான சற்று பெரிய சிவலிங்க திருமேனி. இவர் மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டவர். இங்கு சித்திரை மாதம் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் சூரியனின் ஒளி சுவாமி மீது விழுகிறது. கோஷ்ட தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் சுவரில் இத்தல வரலாறாகிய திருமால் வெண்பன்றியாக இருந்து சிவனை வழிபட்ட சிற்பம் உள்ளது. இந்நிகழ்ச்சியை அப்பர் பெருமான் இத்தலத்து திருத்தாண்டகத்தில் பாரவன் கான் என்று தொடங்கும் பாடலில் பிறை எயிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் என்று பாடியுள்ளார். முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் மனமெனும் பொருள் வானரை கால்கனல் என்ற பாடலில் பாடியுள்ளார். இங்குள்ள முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடனும் மயிலுடன் நின்ற கோலத்தில் பார்க்கலாம். தேவியர் இருவரும் காலணிகளுடன் விளங்குவது மிகவும் சிறப்பானதாகும். இவ்வூரிலுள்ள பட்டினத்து விநாயகர் கோயிலில் பட்டினத்தார் சிலை அமர்ந்த நிலையில் உள்ளது. பட்டினத்தாரின் தமக்கை இவ்வூரில் வாழ்ந்தார். இத்தலத்துக்கு குபேரபுரம், பூக்கைலாயம், சண்பகராண்யம் என்பன வேறு பெயர்களாக அமைந்துள்ளது. இங்குள்ள 4 பிரதிஷ்டையில் பறவையாரும் இடம்பெற்றுள்ளார் என்பது ஒரு சிறப்பாகும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இத்திருச்சிவபுரத்தில் திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய
பதியத்தை நாமும் பாடி பயன்பெறலாம். இந்த பதியத்தின் பண் வியாழக்குறிஞ்சி. ராகம் சௌராஷ்டிரம். திருச்சிற்றம்பலம்.